வணக்கம். முதலமைச்சர் எங்கேயாவது ஹில்ஸ் ஏரியாவில் போய் கொஞ்சம் 5 நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அமைச்சரவை மாற்றம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, தேர்தல் வருது, மண்டல பொறுப்பாளர்கள் நியமனம் பண்ணணும்ல, அதை உட்காந்து அப்படியே ஆலோசனை பண்ணி ஒரு 7 பேர் லிஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கிறாரு. இதில் குறிப்பாக இருக்கிறதுல மெயினாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அமைச்சர் கே நேரு, அமைச்சர் ஏவா வேலு, அப்புறமா தங்கம் தென்னரசு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சக்கரபாணி, அதுக்கப்புறமா இவர் ஆர் ராசா அண்ட் கனிமொழி எம்பி, இவங்க எல்லாத்தையுமே ஒரு தேர்வு பண்ணி வச்சிருக்கிறார். அவங்களுக்கான ஒரு தொகுதியெல்லாம் ஒதுக்கிட்டார். இந்த தொகுதிகளில் கண்டிப்பாக இவங்க திமுக வர சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைக்கணும். அதுக்கான செலவு, போக்குவரத்து எல்லாமே அவங்க தான் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்துட்டார். அந்த லிஸ்ட்டில் முதல்ல பார்த்தீங்கன்னா அமைச்சர் நேரு, அவருக்கு நம்பிக்கையான சீனியரில் மிக முக்கியமான ஒரு அமைச்சராக இப்போ இருக்கிறதுல அமைச்சர் நேரு தான் இருக்கிறார். அவருக்கு ஒரு 40 தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. இந்த 40 தொகுதிகளில் கண்டிப்பாக திமுக வர சட்டமன்ற தேர்தலில் எந்த காரணத்தை கொண்டும் தோக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது அமைச்சர் நேருக்கும் இந்த தொகுதிக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடை தான் பண்ணி கொடுத்துருக்காரு. அவங்களுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லாத ஏரியாவெலாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார், கொடுத்துருக்குறாங்க. இந்த 40 தொகுதிகளை கண்டிப்பாக எப்படியும் ஒரு அமைச்சர் நேரு ஒரு 39 தொகுதியாவது ஜெயிக்க வச்சுருவாருப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய தொகுதிகளை தான் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருக்கான ஒதுக்கப்பட்ட 40 தொகுதிகளில் மிக முக்கியமான தொகுதிகள் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா மணப்பாறை, அப்புறமா ஸ்ரீரங்கம், திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருவரம்பூர், லால்குடி. ஏற்கனவே திருவரம்பூரில் அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாரு. அவர் லால்குடி, மண்ணச்சநல்லூர். லால்குடியெல்லாம் அமைச்சர் நேருக்கு சொந்த ஊர் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மண்ணச்சநல்லூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், குன்னம், அரியலூர், ஜெயங்கொண்டம், திட்டக்குடி, விருதாச்சலம், நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார்கோயில், சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார், நாகப்பட்டினம், கீழ்வேலூர், வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, திருவாரூர், நன்னிலம், திருவிடைமதுர், கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூர். இந்த 40 தொகுதிகளை ஒதுக்கியிருக்காங்க. இதில் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. இது எல்லாமே அமைச்சர் நேருக்கு தெரிஞ்ச ஊர்கள் தான். ரொம்ப ஒன்றும் பிரச்சனை பெருசாக இருக்கிறது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி தஞ்சாவூர், திருவாரூர் இந்த சைட்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான். அதனால் பார்த்தீங்கன்னா அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி கூட வச்சுக்கிட்டு அப்படியே அமைச்சர் நேரு இந்த 40 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக முதலமைச்சருக்கு இருக்குது. அவர் நினைக்கிற மாதிரி 200 தொகுதிகள் மேலே ஜெயிச்சே ஆகணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவை இந்த மண்டல பொறுப்பாளர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் நேருக்கு 40 தொகுதினா ஏவா வேலுக்கு அமைச்சர் ஏவா வேலுக்கு 43 தொகுதியை ஒதுக்கி விட்டார். 43 தொகுதியில் மிக முக்கியமாக அப்படிங்கிற தொகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா அரக்கோணம், ஜெகத் ரட்சகன் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவரோட பார்ட்னர் போட்டு அடித்து நவுத்திடலாம். அரக்கோணம், சோளிங்கர், காட்பாடி, ராணிப்பேட்டை, ஆற்காடு, வேலூர், அணைக்கட்டு, கீழ்வைத்திக்குப்பம், குடியாத்தம், வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், ஊத்தாங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஓசூர், தளி, பாலக்கோடு, பொன்னகரம், தருமபுரி, பாபிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், திருவண்ணாமலை, கீழ் பொன்னத்தூர், கலசப்பாக்கம், போலூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, செஞ்சி, மயிலம், திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி. இது 43 தொகுதிகளும் அமைச்சர் ஏவா வேலு கையில் ஒப்படைச்சிட்டாங்க. அவருடைய பொறுப்பு. அவர் கண்டிப்பாக இந்த 43 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தி கொடுக்கணும். இப்போ ஏவா வேலு தான் பார்த்திங்கன்னா பயங்கரமான நெருக்கமாக இருக்கிறார் முதலமைச்சரோட. அதனால் பார்த்திங்கன்னா அவர் கண்டிப்பாக வெற்றி பெற்று கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு. இவருக்கு என்னென்ன மாவட்டங்களை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 42 தொகுதிகளை இவருக்கு ஒதுக்கியிருக்காங்க. தங்கம் தென்னரசு பழனி, ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், வேடச்சந்தூர், கந்தர்வக்கோட்டை, விராலிமலை, புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, அறந்தாங்கி, காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை, மேலூர், மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயகனூர், கம்பம், ராஜபாளையம், ஸ்ரீவல்லிபுத்தூர், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருச்சூலி, பரமக்குடி, திருவாடனை, ராமநாதபுரம், முதுகலத்தூர். இந்த இதாக கொடுத்துட்டாங்க. சரி, இவருக்கு அப்படி கொடுத்துட்டாங்க, இவருக்கு 42 தொகுதிகளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அமைச்சர் சக்கரபாணிக்கு 25 தொகுதிகள் தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா கெங்கனவள்ளி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, ராசிபுரம்,
சேத்தமங்கலம், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடாக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானி சாகர் இந்த தொகுதிகளை வந்து அவங்களுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா திமுக துணை பொதுச் செயலாளர் ராசாவுக்கு 37 தொகுதிகளை ஒதுக்கியிருக்கிறாரு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவெற்றியூர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராஜ நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம், உத்திரமேரூர், காஞ்சிபுரம் இதில் வந்து இந்த தொகுதியில் ஒழிக்கிறாரு. அப்புறம் கனிமொழி எம்பிக்கு வந்து ஒரு 22 தொகுதியில் ஒழிக்கிறாங்க. அவங்களுக்கு தூத்துக்குடி சார்ந்த அந்த பகுதியில் ஒதுக்கியிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், கோயில்பட்டி, சங்கரன் கோயில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம், திருநெல்வேலி, அப்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம், கன்னியாகுமரி, நாகர்கோயில், குளச்சல், பத்மநாபபுரம், விலாங்கோடு, கிளியூர் இதெல்லாம் ஒதுக்கிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப கம்மியாக ஒதுக்கியிருக்காரு. இப்போ அமைச்சர் பதவி அவர் கையில் இல்லை. அவர் அமலாக்கத்துறை வேறு கண்காணிச்சிட்டே இருக்கிறனால அவருக்கு கம்மியான தொகுதிகளை ஒதுக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருக்கு கொங்கு பெல்ட் வர மாதிரி தான் ஒதுக்கியிருக்கிறாரு. இருந்தாலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிக தொகுதிகளில் வந்து அவருடைய வேலையை காட்டுவார். அவர் மண்டல பொறுப்பாளர் இல்லைனாலும் எல்லா தொகுதிகளும் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் கெப்பாசிட்டி உள்ள நபர் தான். கொங்கு பெல்ட்டை குறிப்பு வச்சு அவர் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாராபுரம், காங்கேயம், அவினாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், உதகமண்டலம், கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு, தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, அரவாக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை இந்த தொகுதிகளை வந்து மண்டல பொறுப்பாளராக கொடுத்து இவங்க எல்லாருமே வந்து இந்த இதில் வந்து நீங்கள் செயல்படணும். எப்படியா இருந்தாலும் இந்த பொறுப்புகள் இந்த தொகுதிகளில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வேலை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான தொகுதிகள் தான். அதனால் ஒன்றும் பெருசாக யாருக்குமே கண்டிப்பாக அந்தந்த தொகுதியில் இருக்க நிர்வாகிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல பெருசாக இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்தந்த மாவட்ட எம்எல்ஏக்களையும் கையில் வச்சுக்குவாங்க, நிர்வாகிகளையும் கையில் வச்சுக்குவாங்க. எல்லாருமே வந்து அவங்கவுங்க கண்ட்ரோலில் வச்சு எப்படியாவது இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றாகணும் அப்படிங்கிறதுல முதலமைச்சர் இருக்கார். இப்போயே வந்து அவங்க மண்டல பொறுப்பாளர் எல்லாமே போட்டாங்க. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்தி ஓரளவுக்காவது நெருக்கி தேர்தலை சந்திக்க தயாராகிடுச்சு திமுக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன தேர்தல் சமயத்தில் பாஜகவை வச்சு எடப்பாடி பழனிசாமி ஏதாவது நெருக்கடியை கொடுத்து பணப்பட்டுவாடை பண்ண விடாமல் செய்வார். அதுக்கான முயற்சியை தான் எடுக்கிறாரு. ஆனாலும் பார்த்திங்கன்னா திமுக அதுக்கும் தயாராக இருக்குது. இப்போயே வந்து அங்கங்கே அமுக்கிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே பதுக்கிட்டாங்க. அதனால் திமுக வந்து பெருசாக வந்து பாஜக என்ன நெருக்கடி கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் பெருசாக வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மண்டல பொறுப்பாளர்கள்லாம் நியமனம் போட்டார், எல்லாருக்கும் தொகுதியை ஒதுக்கிட்டாரு. எல்லாத்துக்கும் பரிச்சயமான தொகுதி தான். இப்போயே களத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சீனியர் மந்திரிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. அவங்கெல்லாம் செயல்படுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு. பார்க்கலாம் எப்படி வெற்றி வாய்ப்புகளை எப்படி திமுக முதலமைச்சர் கொண்டு வராரு. திரும்பவும் இதுவரைக்கும் திமுக சாதிக்காத 10 ஆண்டு தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு பேர் எடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.